அல்லோலப்படும் தமிழக அரசியல் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் புதிய அரசை தீர்மானிக்கப் போகும் சிறிய கட்சிகள் சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கியுள்ளனர். இதன் மூலம் தொங்கு சட்டப்பேரவை உண்டாகியிருக்கிறது. விஜய் 108 இடங்களை பெற்றாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி வருகிறார். இதுவரை 2 முறை ஆளுநரையும் சந்தித்து விட்டார் விஜய். இப்படி வரலாற்றில் இதுவரை கண்டிராத காட்சிகள் எல்லாம் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக எம்எல்ஏக்களை காப்பாற்றுவதில் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. குதிரை பேரத்திற்கு பயந்து விஜய் தனது கட்சியின் எம்எல்ஏக்களை கொத்தாக தூக்கிக் கொண்டு போய் ரிசல்ட்டில் வைத்துள்ளார். உட்கட்சி பிரச்சினை, தேர்தல் தோல்வி என கலங்கி நிற்கும் இபிஎஸ் அதிமுக எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் வைத்து பாதுகாத்து வருவதாக கூறப்படுகிறது. 108 இடங்களை பெற்ற விஜய்க்கு தற்போது திமுக அதிமுக கூட்டணியில் இருந்தே ஆதரவை பெற வேண்டும் என்ற நிலை உள்ளது. விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை அவர் நாடியுள்ளார். அந்த கட்சிகளும் முடிவை சொல்ல முடியாமல் இழுத்தடித்து வருகின்றன. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க இணைய உள்ளதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த தகவல் திமுக தரப்பிலிருந்து மறுக்கப்பட்ட போதிலும் இபிஎஸ் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. முடிவை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.